கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு வரக்கூடிய மார்ச் மாதத்தில் கோட்சார ரீதியாக வரக்கூடிய கிரக அமைப்புகளால் எந்த மாதிரியான மாற்றங்கள் வரப்போகுதுன்றது பற்றி தானுங்க ஆதாரபூர்வமாக இந்த பதிவுகளை நம்ம பார்க்க போகிறோம். கன்னி ராசியாதிபதினு சொல்லக்கூடிய புதன் கன்னிராசிக்கு 6வது பாவகத்தில் குரு பகவானுடைய பார்வையில் இருக்கக்கூடிய தருணத்தில் தான் இந்த மாதம் பிறக்கப்படுது. மார்ச் மாதம் 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை பூசம் நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய சனி பகவானுடைய நட்சத்திரம், தர்ஷாமூர்த்தி கடவுள் அவதரித்த நட்சத்திரம், 3வது பாதம், கடக ராசி, விருச்சக லக்னம். இப்போது உங்கள் ராசியாதிபதி புதன் சூரிய பகவானோட சேர்றாரு. புதனாதித்ய யோகம், குரு பகவானுடைய பார்வை. ஏற்கனவே சுபஸ்தானாதிபதி திருமணஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவானுக்கு உங்களுடைய ராசியாதிபதினு சொல்லக்கூடிய புதன் வீடு கொடுத்துருக்கார். அந்த குரு பகவானுடைய பார்வை உங்கள் ராசிக்கு 2வது பாவகன் சொல்லக்கூடிய தனஸ்தானத்தை பார்க்கிறாரு, சுபஸ்தானத்தை பார்க்கிறாரு, உங்களுடைய ராசியாதிபதினு சொல்லக்கூடிய புதனை பார்க்கிறார். சம்பாதிக்கணுன்ற ஆசையை விட சாதிக்கணுன்ற ஆசை எல்லாருக்கும் இருக்குதானுங்க செய்யுது இல்லையா? அதுக்கான சந்தர்ப்பம் வரணும் இல்லையா? இந்த பிரபஞ்சம் இல்லை எல்லா நேரத்துலையும் எல்லா நாள்லையும் நமக்கான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் இல்லை. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தருணத்தில் தான் சந்தர்ப்பம்ன்றது இந்த பிரபஞ்சம் உருவாக்கி கொடுக்கும். கன்னிராசிக்கு மார்ச் மாதத்தில் கோட்சார ரீதியாக வரக்கூடிய கிரக அமைப்புகளால் நான் சொல்கிறேனுங்க 100% நீங்கள் சாதிக்கிறதுக்கு உண்டான நேரம். இது வரைக்கும் நீங்கள் சம்பாதிக்கிற இடத்துல இருந்தீங்கன்னா இந்த மார்ச் மாதத்தில் வரக்கூடிய கிரக அமைப்புகளால் சாதிக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு உருவாக்கி தரப்போகுது இந்த பிரபஞ்சம். இன்றைக்கி சாதித்தவங்க, வசந்த இடத்துல இருக்கிறவங்க, 1000 பேருக்கு 5000 பேருக்கு 10,000 பேருக்கு வேலை கொடுக்கக்கூடிய நிறுவனத்தார் எல்லாருக்குமே இந்த பிரபஞ்சம் ஒரு சந்தர்ப்பம் கொடுத்துருக்கும் இல்லை? அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிட்டதுனால தான் அவங்க மேலே இருக்காங்க இல்லையா? ஆதாரம் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க. கன்னிராசின்றது இந்த பாவகம். இந்த பாவகத்துக்கு 2வது இடம், 2வது பாவகம் எதுனா சுக்கிரனுடைய வீடு, அதுதான் தனஸ்தானம். தனகாரகன் சொல்லக்கூடிய குரு அவருடைய சொந்த நட்சத்திரத்தில் புனர்பூச நட்சத்திரத்தில் இருந்து உங்கள் ராசிக்கு 2வது பாவகன் சொல்லக்கூடிய அந்த தனஸ்தானத்தை பார்க்கிறார். தனஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன் தொழில்காரகன் சொல்லக்கூடிய சனி பகவானோட சேர்ந்து உங்களுடைய ராசியை பார்க்கிறார். தனஸ்தானாதிபதி உங்கள் ராசியை பார்க்க, தனகாரகன் உங்கள் ராசி நாதனை பார்க்கிறார். அருமையான அமைப்பு. படித்த படிப்புக்கு உண்டான உத்தியோகம் அமையும். இல்லை சார் எனக்கு படிப்பறிவு அதிகமாக இருக்குது, சுய தொழில் செய்யணுன்ற ஆசை இருந்துக்கிட்டு இருக்குது, வேறு வழி இல்லாமல் ஒரு நிறுவனத்தில் வேலை செய்துக்கிட்டு இருக்கிறேனுங்க. நான் சொல்கிறேனுங்க, உங்கள் சொந்த ஜாதகத்தில் உங்களுக்கு என்ன தசா புத்தி நடக்குதுன்னு எனக்கு தெரியாது. கோட்சார ரீதியாக இருக்கக்கூடிய கிரகங்களுடைய அமைப்பு அதை மேலே நம்பிக்கை வச்சு நான் சொல்கிறேன். இருக்கிற வேலையிலிருந்து வேறு வேலைக்கு நீங்கள் போகணுன்ற எண்ணம் இருக்குதா, தாராளமாக எடுத்துக்கோங்க. இந்த நேரத்தில் பயன்படுத்திக்குவாங்க. இல்லை இருக்கிற வேலையை விட்டுட்டு நான் சொந்தமாக தொழில் செய்யணுன்ற எண்ணம் இருக்குதுங்க, இதுவும் இந்த நேரத்தில் சாத்திகம். சில பேர் சொல்லுவாங்க உங்கள் ராசியாதிபதினு சொல்லக்கூடிய புதன் வக்ரத்தில் இருக்குது. ஐயா, வக்ரத்தில் உங்கள் ராசியாதிபதி இருந்தாலும் உங்கள் ராசிக்கு 10வது பாவகத்தில் இருக்கக்கூடிய தனகாரகனுடைய பார்வை. அது மட்டும் இல்லை, பொதுவாகவே தனஸ்தானாதிபதியும் தனகாரகனுடைய கம்யூனிகேஷன் வரும்போது ரொம்ப சிறப்பாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அதாவது தொழில் ஸ்தானாதிபதி மேலே தனகாரகன் போகிறார், தனகாரகன் மேலே தனஸ்தானாதிபதி போகிறார். இது எல்லாமே நமக்கு அற்புதமான ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கும். அதாவது ஒரு ஓட்டப்பந்தயத்தில் ஓடுற எல்லாருமே நான் தான் முன்னுக்கு போகணும்னு ஓடுவாங்க. ஆனால் அதில் முன்னுக்கு போகிறது ஒருத்தர் தான் இல்லையா? அந்த மாதிரி முயற்சின்றது எல்லா நேரத்துலையும் எல்லா நாள்லையும் நம்ம பண்ணாலும் நமக்கான ஒரு குரோத், நமக்கான ஒரு அதிர்ஷ்டம், நமக்கான ஒரு கதவுன்றது ஒரு நாள் திறக்கும். அந்த நாள் தான் வரக்கூடிய மார்ச் மாதம் 6ஆம் தேதியிலிருந்து உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும். வர்ற 6ஆம் தேதி, மார்ச் மாதம் 6ஆம் தேதியிலிருந்து கிரக அமைப்புகளுடைய தாக்கம் இன்னும் நல்லா இருக்கும். அப்போ நீங்கள் வெளியூரில் இருந்தாலும் சரி, வெளிநாட்டில் இருந்தாலும் சரி, வியாபாரத்தை விருத்தி செஞ்சுக்கிடணும்னு நினச்சிங்கன்னா 6ஆம் தேதியிலிருந்து அற்புதமான நாள் பார்த்துக்கிடுங்க. அதே மாதிரி 11ஆம் தேதி இந்த தனகாரகன் நம்ம சொல்கிறோம் இல்லையா, தொழில் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ரம் நிவர்த்தி ஆகிறார், வக்ரம் முடிவு. அப்போ இன்னும் நமக்கு சிறப்பாக இருக்கும். சுபஸ்தானாதிபதி குரு தானே.
சுபஸ்தானாதிபதி தொழில் ஸ்தானத்தில் வக்ரத்தில் இருந்ததால் ஒரு சிலருக்கு மன வாழ்க்கையில் ஒரு சில சங்கடங்கள் கொடுத்துருக்கலாம், மண்ணு மனையில் ஒரு சில சங்கடங்கள் கொடுத்துருக்கலாம், உழைப்புக்கு தகுந்த உயர்வு இல்லாமல் இருந்துக்கிட்டு இருக்கணுங்க என்ற சங்கடங்கள் இருக்க தான் செய்திருக்கும். இந்த நேரம், அதாவது 11ஆம் தேதி, இந்த மார்ச் மாதம் 11ஆம் தேதி அந்த குரு பகவான் வக்கர நிவர்த்தி ஆகிடுவார். இந்த புதன் 21ஆம் தேதி வரைக்கும் இங்கிட்டு தான் உட்காந்துருப்பார். அப்போது இந்த குரு பகவானுடைய பார்வை நம்ம ராசி மேலே அவர் வக்கரத்துக்கு முன்னாடி 11 நாள் பார்க்குறாரு, வக்கரத்துக்கு கழித்து 10 நாள் பார்க்குறாரு. இந்த அமைப்பு வெளியூர் போகிறதுக்கான வாய்ப்பு உருவாக்கி கொடுக்கும், வெளிநாடு போகிறதுக்கான சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொடுக்கும். இந்த பிரபஞ்சம் இந்த நேரத்தில் வாய்ப்பை கொடுக்குது. உங்களால் எந்த அளவுக்கு ஓட முடியுமோ உயர முடியுமோ அது உங்கள் சொந்த சௌகரியம். 10,000 ரூபாய்க்கு நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி தான் 10 லட்சம் ரூபாய்க்கும், 10 லட்சம் ரூபாய்க்கு நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி தானுங்க 10 கோடி ரூபாய்க்கும். எந்த இடத்துல எந்த செயல் நம்ம செய்கிறோன்றது தான் முக்கியம். செயல் ஒன்று தான், அதை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. இந்த நேரம்ன்றது உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காகவோ யூடியூப் சேனலில் எல்லோரும் என்ன பார்க்கணுன்றதுக்காகவோ இதெல்லாம் நான் சொல்லலைங்க. மடியில் கனம் இருந்தால் தான் வழியில் பயன்னு சொல்லுவாங்க. என் மடியில் கனம் கிடையாது. நீங்கள் யாருக்கு வேணும்னாலும் இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணி நான் சொன்னது சரியாக தப்பான்றது நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இந்த நேரம் ஒரு சுபகிரகம் இன்னொரு சுபகிரகத்தை பார்க்கக்கூடிய தருணத்தில் வக்கர நிவர்த்தி ஆகிற நேரம் பிரமாதமாக இருக்கும், நிச்சயமாக நல்லாயிருக்கும், பார்த்துக்கிடுங்க. தொழில் நிமித்தமாக ஒரு சில நல்லது நடக்கும், படிப்புக்கு தகுந்த மாதிரி வேலை வாய்ப்பு உருவாகும், மன வாழ்க்கையில் நிம்மதி சந்தோஷம் ஏற்படும், பொருளாதாரம் நல்லாயிருக்கும். சார் மன வாழ்க்கையில் நிம்மதி சந்தோஷம் ஏற்படும்னு சொல்கிறீங்க, எனக்கு ஆதாரம் கொடுங்க சார். எங்கள் திருமணஸ்தானாதிபதி குரு தானே, திருமணக்காரகனுடைய வீட்டை பார்க்கிறாரு, திருமணக்காரகனுக்கு அந்த சுக்கிரனுக்கு வீடும் கொடுக்குறாரு. அப்போது இது எல்லாமே தீராத பகை, அதாவது கணவன் மனைவிக்குள்ளார தீராத பகை இருக்குதுங்க. கல்யாணம் ஆகி 3 மாதம் 4 மாதம்தான் ஆகுது, ஆனால் 2 வருஷமாக 3 வருஷமாக பிரிஞ்சிருக்காங்க. கல்யாணம் 3 மாதம் வாழ்க்கை தான் வாழ்ந்தாங்க, 2 வருஷமாக பிரிஞ்சிருக்கிறாங்க, 3 வருஷமாக பிரிஞ்சிருக்கிறாங்க. இப்படியெல்லாம் இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. காதலர்கள் இடையிலே கருத்து வேறுபாடு, கணவன் மனைவிக்குள்ளார கருத்து வேறுபாடு, ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்துக்கிட்டு இருந்தேன், மன வாழ்க்கை தான் எனக்கு மங்களகரமாக இல்லை, மன நிம்மதியை கொடுக்கல, ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்தேன், அதுவும் எனக்கு பிரச்சனைடா அப்படின்னா இந்த நேர காலத்தில் நான் மறுபடியும் சொல்கிறேன், இது குடும்பஸ்தானம், தனஸ்தானம், படிப்பு ஸ்தானம், அதாவது உடலஸ்தானம். இந்த குரு பகவான் யாருன்னு கேட்டிங்கன்னா அவர் தான் தனகாரகன், திருமண ஸ்தானாதிபதி. அவர் அந்த இடத்துல குடும்பஸ்தானாதிபதி, படிப்பு ஸ்தானாதிபதி, உடல் ஸ்தானாதிபதி இருக்கிற தருணத்தில் குரு பகவானுடைய பார்வை, உடல் உபாதைகள் சரியாகிறதுக்கான சந்தர்ப்பம், குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் உருவாக்கி கொடுக்கறதுக்கான வாய்ப்பு, கழுத்து பிடிக்கிற அளவுக்கு கடன் பிரச்சனை இருக்குதுயா, பண பிரச்சனை இருக்குதுயா, கட்டாமலையாக நம்ம போயிட போகிறோம், அது ஒன்றும் இல்லையே, கட்டிப்பிடுவோம்ல, அந்த கட்டிப்பிடுவோன்ற தைரியத்தை இந்த நேரத்தில் கொடுத்துரும் இந்த பிரபஞ்சம். இல்லை 10 கோடி ரூபாய் கடன் இருந்தாலும் அந்த 10 கோடி ரூபாய் கடனை கட்டுறதுக்கான ஒரு வாய்ப்பு நமக்கு தேவை, வாய்ப்பு தானே, அந்த வாய்ப்பு இந்த நேரத்தில் சேரும். அப்போது நமக்கு மார்ச் மாதம் நிச்சயம் மாற்றம் கொடுக்கக்கூடிய நேரம் அல்லது மாதம். அதே மாதிரி இந்த 3 கூடிய கிரகம் பாருங்களேன், தைரிய ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடியவர் செவ்வாய். அந்த செவ்வாய் கூட உங்கள் ராசியாதிபதியோடு சேர்றாருன்றது ஒரு புறம் இருந்தாலும் செவ்வாய் நமக்கு 8 கூடிய கிரகம். அப்போ அந்த செவ்வாய் 12 கூடிய கிரகத்தோட 6வது பாவகத்தில் சேர்றாரு. இது நீச்சபங்க ராஜயோகம்னு சொல்லுவாங்க, நீச்சபங்க ராஜயோகம்னு சொல்லுவாங்க. சூரியன் 12 கூடியவர், செவ்வாய் 8 கூடியவர், இருவரும் 6வது பாவகத்தில், சூரிய மங்கள யோகம், குரு பார்வை, அப்போ நீச்சமங்கல ராஜயோகம், திடீர் அதிர்ஷ்டம். இது உங்களுக்கு 1ஆம் தேதியிலிருந்தே இந்த திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படும். அது நீங்கள் செய்த பாவ புண்ணியத்தின் அடிப்படையில் பலன் வரும்னு வச்சுக்கோங்க. இது கூட உங்களுக்கு சாதகமான ஒரு தருணம் தான், சரிங்களா? அப்போது அவங்களுடைய பார்வைன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாவுடைய பார்வை நம்ம ராசிக்கு 9வது பாவகன்னு சொல்லக்கூடிய பிதிருஸ்தானத்தை பார்க்கிறார். அதே மாதிரி நம்ம ராசியை பார்க்கிறார் செவ்வாய். அந்த திடீர் அதிர்ஷ்டத்துக்கு அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் நம்ம ராசியை பார்க்கிறார், ராசியாதிபதியோடு சேர்றாரு, ராசியை பார்க்கிறார். இது எல்லாமே மன நிறைவை கொடுக்கக்கூடிய தருணமாக இருக்கும், மாற்றங்களை தரக்கூடிய தருணமாக இருக்கும். இந்த மாதத்துக்காக தான் இத்தனை நாள் நான் கஷ்டப்பட்டேன்னா சாமி அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு கன்னிராசி நண்பர்கள் நிச்சயமாக உங்கள் மனசுக்குள்ளார இந்த எண்ணங்கள் வரும், அதில் மாற்று கருத்து இல்லை.
ஒவ்வொரு படிப்படியாகவும் நமக்கு சனி பகவான்லேருந்து குரு பகவான் வரைக்கும் நமக்கு சாதகமான ஒரு சூழலில் தான் இந்த கோட்சார கிரக அமைப்புகள் இருக்குது. பயன்படுத்திக்கோ. காற்று அடிக்கும்போது தூட்டிக்கிடணும்னு சொல்லுவாங்க, வயசு இருக்கும்போது வாழ்ந்துக்கிடணும்னு சொல்லுவாங்க. நாளை பார்த்துக்கலாம் அப்படின்னா, நாளை பார்த்துக்கலாம்னா 1 மாதம் ஆகி போயிடும். சரியா? அதனால் ஒரு செயல் செய்கிறோம், இன்றைக்கே செய்யுங்க, நிச்சயமாக அது நல்ல விதமாக இருக்கும். சரிங்களா? அதில் மாற்று கருத்து இருக்காது. ஜெயிச்சுட்டு சொல்லுது. ஏன்னா சம்பாதிக்கிறதுன்றது எல்லாரும் எல்லா நாள்லையும் செய்யக்கூடிய விஷயம். சாதிக்கிறது அப்படி கிடையாது. ஒரு சிலரால் ஒரு சில நேரத்தில் தான் சாதிக்க முடியுது. இது சாதிக்கிறதுக்கு உண்டான நேரம். சாதிக்க போகிறீங்களா இல்லையான்றதை நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் கன்னிராசியில் பிறந்தவங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.